காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் முக்கியமான பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் குருஜி வந்திருக்கார். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோனா எப்படி இருக்கும், கேஷ் ஃப்ளோங்கிறது என்ன அப்படிங்கிறத பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கேஷ் ஃப்ளோ பற்றி எப்படி பார்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, அதை தாண்டி வந்து இந்த ரேஷியோஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த ரேஷியோஸை வந்து ஜென்ரலாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 முக்கியமான ரேஷியோஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, இன்னொன்று லிவரேஜ் ரேஷியோ, மூணாவது வந்து வேல்யூஷன் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபினான்ஷியல் கேட்டகரிஸில் இந்த இதெல்லாம் வரும். ஆமாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் சார். ரைட். வீரா சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரேஷியோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியை வந்து நம்ம இந்த கம்பெனியை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ரேஷியோஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது டிஃப்ரெண்ட் ஹெட்ஸில் சொல்லலாம். ஓகே. ஒன்று வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அதுலேருந்து டிரைவ் பண்ணுற ரேஷியோஸ். ஓகே. அதை பற்றி பேசுகிறது அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோங்கிறது. செகண்ட் வந்து the leverage ratio or liquidity and solvency ratioன்னு சொல்லுவாங்க. இது leverage ratioங்கிறது அந்த கம்பெனி வந்து எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, இல்லாட்டா அந்த கம்பெனியில் எப்படி அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது, இதோட கம்பேரிசனை அரைவ் பண்ணி சம் ரேஷியோஸ் ஆர் டன். அதை பற்றி எப்படி இருக்குன்னு அந்த லீவரேஜ் ரேஷியோ ஹெட்டில் பார்ப்போம். ஓகே. அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேல்யூவேஷன். கம்பெனியை வந்து எப்படி வேல்யூ பண்ணலாம், அந்த கேட்டகரியில் வந்து 2 விதமான ரேஷியோஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. இதுதான் நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். எல்லாம் அந்த பி ரேஷியோ, என்னங்க ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் செகண்ட் கேட்டகரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஓகே. அந்த கம்பெனியோட புக் வேல்யூ எப்படி இருக்குது, அதுலேருந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணி பண்ணுறது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ப்ராட் கேட்டகரிஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்புறமேல வந்து ஒரு கம்பெனி வந்து எந்த மாதிரி கம்பெனியை வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் இருக்கக்கூடிய ROE, ROCE, ROA இது 3 பார்த்துடலாமா? ROE என்னன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே. ஈக்விட்டின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய முதல். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய முதல் போடுறாங்க பாருங்கள், அந்த இதுதான் ஈக்விட்டின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த நம்ம வந்து இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கேட்டகரியில் வருது. அதனால என்ன ஆகும், எப்பொழுதுமே நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்ன அதுலேருந்து தான் கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம எல்லாத்தையும். இந்த 3 ரேஷியோவும் அதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியாக இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ரிட்டர்ன் ஆன் அசெட். எதை கம்பேர் பண்ண போகிறோன்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய நெட் ப்ராஃபிட் எடுத்து டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஈக்விட்டி ஆஃப் த கம்பெனி ப்ளஸ் அதில் ஒரு ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் இருக்கும், அது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. அதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து 1000 ரூபா நீங்கள் கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 1000 ரூபா கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஸோ 10,000 டிவைடட் பை 1000, அப்போ வந்து 10 rupees. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஷேரும் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கு. ஓகே. ஒவ்வொரு ஷேரும் 10 ரூபா கொடுத்துருக்கு. ஸோ 1000 இன்ட்டு 10 ரூபா இன்ட்டு 10,000 ரூபா ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த எல்லா ரேஷியோடும் ஒரு காமனாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது கம்பெனியை. ஓகே. இட் இஸ் நாட் அப்சல்யூட். ஓகே, இது ஒன்று தான், ஓகே இதை பேஸ் பண்ணி நீ வாங்கிக்கோ இல்லாட்ட வித்துரு அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ரிலேட்டிவ் தான். ஓகே. இதோட நீ மித்ததையும் சேர்த்து ஜட்ஜ் பண்ணணும்.
எதர் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியாக இருக்கட்டும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா ரிட்டர்ன் ஆன் அசட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும், ஆர் பி ரேஷியோ, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே ஐசோலேஷனில் பார்க்கக்கூடாது. ஒரு இதை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் கலெக்டிவாக தான் பார்த்து டிசைட் பண்ணோம் வாங்குறதுக்கு முன்னாடி. ஓகே சார், இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் தெரிஞ்சுக்கணும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில். அண்டு செகண்ட் திங் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி ஆர்ஓஇல இன்னொரு இது இருக்குது. இப்போது எல்லாரும் வந்து ஆர்ஓஇ போயிட்டு கால்குலேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு எந்த ரேஞ்சில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 15க்கு மேலே இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15க்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே, பர்ஃபார்மன்ஸ். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ROCE ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மட்டும் பார்த்தோம் நம்ம. இப்போ வந்து டோட்டல் கேபிட்டல், அதாவது கேபிட்டல்ங்கிறது என்னென்னா ஈக்விட்டி ப்ளஸ் டெட். அவன் ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்பான். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் கடன் வாங்கி தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து அவன் வந்து எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அந்த கம்பெனியில் அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து எவ்வளோ இது கிடைக்குது, ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் இந்த கால்குலேஷனுக்கு மட்டும் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். ஓகே, தெர் இஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியில் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு யூ டிவைட் பை தி டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய். கேபிட்டல் இங்கே கேபிட்டல்னா என்னென்னா ஈக்விட்டி ப்ளஸ் டெட். அந்த கம்பெனி எவ்வளோ கடன் வாங்கி அது ரெண்டையும் எடுத்துக்கணும், ஆட் பண்ணிக்கிட்டு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட அது வில் கிவ் ஒன் ரேஷியோ, ஒரு நம்பர். அந்த நம்பர் இதுலேயும் எப்படின்னா நீங்கள் ஐசோலேஷனில் பார்க்கக்கூடாது. ஓகே, செக்டாரில் என்ன இருக்குது, அந்த செக்டாரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை தான் கம்ப்ளீட் பண்ணணும். அகெயின் வந்து இதை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு கம்பெனியை வாங்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. ஓகே, ஸோ மித்த இதையும் சேர்த்து அலாங் வித் திஸ் இதை பார்க்கணும். ஓகே, ஒன் மோர் திங் இஸ், இந்த ROCE அகெயின் 15 டைம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் கம்பெனி. ஓகே, ஸோ ROCE. ஆனால் இந்த ROCE பார்த்தீங்கன்னா யார் எம்ப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, தி லோன் கொடுக்குற பேங்க்ஸோ இல்லாட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இந்த ரேஷியோவை பார்ப்பாங்க, ரொம்ப வந்து உன்னிப்பாக பார்ப்பாங்க. இப்போ இந்த லோன் கொடுக்குறனால இந்த ROCE எப்படி எஃபெக்ட் ஆக போகுது இந்த கம்பெனியில் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸில் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறாங்கன்னா தென் they can give it. ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஜாஸ்தி பார்க்க 15க்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்து ஃபர்தராக லோன் கொடுப்பாங்க, இல்லாட்டா கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா மோர் த கேபிட்டல் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்க த்ரூ டெட் மூலமாக, அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுடைய இது வந்து இந்த ROCE குறைய தான் செய்யும். வித்தவுட் ஒரு அடிஷ்னல் அசட்டு, வித்தவுட் ரெவன்யூ ஜெனரேஷன் அடிஷ்னலாக இல்லைன்னா டெஃபினட்டாக குறைய செய்யும். ஸோ லெண்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற ரேஷியோ வந்து ROCE. அதே மாதிரி நம்மளும் ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது இந்த ROCE தான். ஓகே, ஓகே சார். இப்போ ROCEனா வந்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைட் பை டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ROCE இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ROCE முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரிட்டர்ன் ஆன் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல the last one வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ரிட்டர்ன் ஆன் அசெட். ஓகே, இது வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், பேங்க்ஸ், அதுதான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா சில ரேஷியோஸ் வந்து பார்க்க முடியாது அந்த இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபார் பேங்க்னு எடுத்துட்டீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஓகே, ஏன்னா அவன் கடன் வாங்கி அவன் வந்து ஒரு டெபாசிட்டர்னு பணம் வாங்கிட்டு அவங்க வந்து லெண்ட் பண்ணுறாங்க. டெபாசிட் வந்து பேங்க்குக்கு அது வந்து இட்ஸ் அ லயபிலிட்டி. அவங்க வந்து யார்கிட்டயோ டெபாசிட் வாங்கிட்டு அதை லெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த இதை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. அப்போ எங்கே பார்க்க முடியும்னா அசெட்.
ரிட்டர்ன் ஆன் அசெட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். தெர் இஸ் இவ்வளோ அசெட்டுக்கு எவ்வளோ அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியுது இன்கம் அப்படின்ட்டு. நார்மலாக 1.5 அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா ROAல தென் வந்து தட் பேங்க் ஆர் தட் ஃபைனான்ஸ் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேட்டர். ஓகே. இப்போ HDFC மாதிரி பேங்க்குக்கு வந்து they have more than 2. So it is an excellent bank. அதனால தான் சொல்கிறாங்க the HDFC bank is an excellent bank அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து அகெயின் வந்து இட்ஸ் ஒன்லி ஒன் இண்டிகேட்டர். இதை வந்து தனியாக ஐசோலேஷனாக பார்க்கக்கூடாது. இதோட வந்து வேற ரேஷியோவும் சேர்த்து பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணணும். ஓகே. அப்புறமேல இந்த அசெட்ஸ் எடுத்து ஜட்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணோம், டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி, கரண்ட் அசெட் ப்ளஸ் நான் கரண்ட் அசெட் ரெண்டையும் எடுத்துக்கணும். தட் இஸ் த லெஃப்ட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் அந்த இன்கமோட உங்களுடைய ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ROA அப்படிங்கும்பொழுது நெட் இன்கம், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இருக்கக்கூடிய நெட் இன்கம் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ். இதுதான் வந்து கால்குலேஷன், இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரேஷியோஸ் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த வீடியோவில் பார்த்தோம், குருஜி நமக்கு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லிவரேஜ் ரேஷியோனா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது காவேரி பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அண்ட் பக்கத்தில் காவேரி நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரியான எஜுகேஷன் வீடியோ நிறைய வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே காவேரி பிஸ்னஸை ஃபாலோ பண்ணலாம்.